ஆஃபிஷியலி நியூஸ் தமிழ் சேனல்ல இருந்து எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. அதாவது அவங்க பாயிண்ட்க்கே நம்மள கொண்டு வரதுக்கு நியூஸ் தமிழ்ல இருந்து ட்ரை பண்றாங்க. நியூஸ் தமிழ்ல இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா, சங்கரன்கோவில் ஜிஹெச்ல இருந்து வெட்டுப்பட்ட பாகம் ஐஸ்ல பதப்படுத்தாம கொண்டு போனதுனால அழுகி போச்சு. அந்த பாடி பார்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸை கேள்விப்பட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கால் பண்ணி நம்ம என்னங்கறத விசாரிக்கலாமா மேடம், இப்படி ஒரு விஷயம் நடந்துக்குதாமே அப்படின்னு சொன்னோனே, மருத்துவமனையோட இன்சார்ஜ் எந்த டாக்டரோ அந்த டாக்டருக்கு நான் ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது உண்மையா அப்படின்னு கேட்கறப்போ, இல்லைங்க மேடம் அது ஆம் லெவல்ல இருந்து கட் ஆயிருக்கு, பெரிய பார்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நார்மல் சலைன் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது கிரஷ் இன்ஜுரி அதுல வந்து சிமெண்ட்ல அப்படியே கிரஷ் ஆயிருக்கு. அதனால எவ்வளவுதான் நம்ம வாஷ் பண்ணாலும் சின்ன சின்ன துகள்கள் இருந்தது. டைம் வேஸ்ட் பண்ணாம அனுப்பினா தான் பிளான்டேஷன் பண்ண முடியறதுனால நாங்க சீக்கிரமா அனுப்பிட்டோம். ஐஸ் போட்டு தான் அனுப்பிடுவோம். அவ்வளவு பெரிய பாக்ஸ்ல பட் கேரி பேக்ல போட்டதுக்கு அப்புறமா ஐஸ் பதப்படுத்தி தான் அனுப்பியிருக்கோன்றத ஹாஸ்பிடல்ல இருந்து சொல்றாங்க. அவங்க அப்படி சொன்ன இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் பிரஸ் மீட் வச்சு பொதுமக்கள் பயப்பட வேண்டாம், நீங்க ஜெயிச்சுவாங்க, அந்த மாதிரி தப்பலாம் நடக்கல அப்படிங்கிறது சொல்றோம். இது சொன்னதுல நிஜமாவே தப்பு இருந்தா நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா ஆய்வு நான் பண்ணவே கிடையாது. இந்த நியூஸ் தமிழ்ல இருந்து இந்த விஷயத்தை மாற்றி நான் என்னமோ திடீர்னு போய் ஆய்வு பண்ணதாவும் அது எப்படிங்க ஒரு பேசிக் நர்சிங் பை ப்ரொஃபஷன். நான் வந்து என்ன படிச்சிருக்கேன் நிறைய பேர் கேட்கறீங்க. நான் டாக்டர் கிடையாது. பட் 15 இயர்ஸ் ஆஃப் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எம்எஸ்சி நர்சிங், எம்பிஏ ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட், சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் இன் ஹெல்த் கேர் குவாலிட்டி, சிபிஹெச்கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் என்ஏபிஹெச் அசஸர், ஹாஸ்பிடலோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கணும்ங்கறத அசஸ் பண்ணி ரேங்க் பண்ணக்கூடிய ஒரு அசஸர். இவ்வளவு நான்